அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபி அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜ் கார்டனர் இது போன்ற எல்லா விதமான பணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ப்ரியாரிட்டிக்காக வந்து சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் வந்து பண்ண சொல்லி நமக்கு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து நமக்கு புதன்கிழமை நேற்று காலை ஒரு 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து முதல் நாள் என்பதனால நிறைய சர்வர் இஷ்யூ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓப்பன் ஆகிருக்காது அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் வந்து நேற்று பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் எனக்கு இது ஆகலை அது ஆகலன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்யூவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரே டைமில் அந்த வெப்சைட் வந்து அப்ரோச் பண்ணும்போது வரக்கூடிய அந்த சர்வர் ப்ராப்ளம்னால தான் வருது. ஒரு ஒர்ஸ்ட்டு சர்வர்னே சொல்லலாம். இது உங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைனா கிடையாது. இதுக்கு முன்னாடி எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப்லாம் பண்ணாங்க இல்லையா, அப்போவும் இதே பிரச்சனை தான் இருந்தது. இப்போவும் அதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து சர்வரை வந்து டெவலப் பண்ணலை. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே டைமில் அந்த வெப்சைட் அப்ரோச் பண்ணும்போது அது தாக்கு பிடிக்கணும். ஆனால் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. ஓப்பன் ஆகிறதுல ஏகப்பட்ட இஷ்யூ வருது. இன்னமும் டெவலப் ஆகாமல் அதே ஒரு மொக்கையான ஒரு சர்வர் வச்சுருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஒரு கொஞ்சம் நேரம் 1 hour 2 hours இல்லை காலையில் இஷ்யூனா ஒரு மதியம் அல்லது ஈவினிங் நைட் டைமில் ஒரு 9-10 மணிக்கு மேலே இல்லை விடிகாலில் 4 மணி 3 மணி இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டயத்தில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும், சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரே பண்ணிக்காதீங்க, ஐயோ பண்ண முடியல அது பண்ண முடியல இது வரலையா அப்படின்னு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து 2வது டைமாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டிக்காக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான். சப்போஸ் இது வந்து நம்ம வந்து பண்ணல அப்படின்னாலும் நம்ம முதல் டைம் அப்ளை பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தோமோ என்ன அப்லோட் பண்ணோமோ அதையே எடுத்துக்குவாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்ன இஷ்யூலாம் வந்துட்டு இருக்குன்னா நிறைய இஷ்யூ சொல்லிட்டு இருக்கீங்க. மெயினாக வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் இன்னும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல சார், ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோடர் வருது, எனக்கு அந்த நான் ஏற்கனவே பண்ணணும்னு காட்டுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அதுதான் சர்வர் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி தான் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட் அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது PSTM கம்யூனிட்டி அது இதுன்னு நிறைய காட்டுதான். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கம்யூனிட்டி மட்டும் காட்டுறது, இல்லைனா PSTM மட்டும் காட்டுறது, இது மாதிரி எல்லாம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் காட்டுறது, இது மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் காட்டுறது, மீதிலாம் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அந்த வெப்சைட் வந்து சரியாக ஓப்பன் ஆகாமல் இருக்கக்கூடிய சர்வர் ப்ராப்ளம் தான். ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்ன அதில் ஷோ பண்ணுதோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணி அந்த கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒன்றுமே காட்டலனா கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ப்ரியாரிட்டியே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் கேட்டாலும் அதுவும் அது என்ன கேட்குதோ அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய இஷ்யூவாக இது வந்து பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டியதில்லை. ரைட்டா? ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஓப்பன் ஆச்சுன்னா என்ன சர்டிஃபிகேட் கேட்குதோ அதை அப்லோட் பண்ணி அந்த கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ண உடனே யாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மெசேஜில் வராது. அந்த இது மட்டும் அப்லோடட் சர்டிஃபிகேட் அப்லோடட் அப்படின்னு வரும். அவ்வளோதான். நேற்றே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் SMS போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போயிட்டுருக்கு. 23/2026 அந்த மெசேஜ் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மெசேஜ் போயிட்டுருக்கு. ஸோ நேற்றே வந்துருச்சு, ஆனால் SMS இன்றைக்கி தான் வருது. அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் சர்வர் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குப்பா. அதேமாதிரி நிறைய பேர் லாகின் பண்ண முடியல, OTP வரல, பாஸ்வேர்டு ராங்குன்னு கொடுத்தா OTP வந்தால் தான் மறுபடியும் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இஷ்யூ வருது, அது சால்வ் ஆக மாட்டேதுன்றாங்க. அதெல்லாம் வந்து அப்போதைக்கு இருக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு காலையில் இஷ்யூவாக இருக்கா, OTP வரலையா, மதியம் பண்ணுங்கள், மதியமும் வருது இல்லையா, ஈவினிங் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கேப் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது லாகின் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மீண்டும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கடைசியாக சொல்கிறேன், மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு நைட் டைமில் விடிகால டைமில் முயற்சி பண்ணுங்கள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணும் பொழுதே அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அப்போயே நீங்கள் கரெக்டாக வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, தெளிவாக தான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இதனால் வந்து நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதோ நம்ம செலக்ட் ஆகாமல் பண்ணுறதோ கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது கிளாரிட்டியாக இருந்திருக்காது. அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஸோ ஒட்டுமொத்தமாக பாஸ் பண்ணுங்க எல்லாருமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வழியா. இதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நாளைக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.